introduce myself. I am J.R. Madan Krishnan, producer of this movie IPL from Radha Film International. Today, I am happy to welcome the press media peoples and the actors, Naren sir, Kishore sir, Kushita, Abhirami ma'am, Bose Venkat sir, and the legendary directors. I just welcome Mr. K. Bhagirai sir, R.K. Selvamani sir, R.V. Udayakumar sir, and parents sir. I just welcome all my friends and close associates who have attempted to witness this function today. Today, the hero of the event is Mr. Ashwin Vinayagamurthy, a well-known young music director in the film industry. All the songs are good. He has given me all the songs very excellent. The songs out has come very excellently. And he has done a remarkable job in this movie. He has shaped this movie really well. And especially the Yavala song sung by Chinnai ma'am and Shivan Mahadevan, that has come out really well. Thank you, ma'am. It has won many hearts. And என்ன இப்போ வாச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு தான் நான் வெயிட் பண்ணேன். அவர் எப்படிங்க மறக்க முடியும்? எங்கள் படத்தில் உள்ள ஹீரோ. அவரை பற்றி பேசணுன்னா இன்னும் பல சாப்டர் பேசிகிட்டு இருக்கலாம். அவர் ஒரு முகத்தை காமிச்சு இந்த படத்தில் பக்காவாக நடிச்சிட்டாரு. இன்னும் பல படம் உங்களுக்கு வரும். செய்ய வேண்டியது சிறப்பாக செஞ்சிட்டீங்க. பெஸ்ட் விஷஸ் வாசன். அந்த லாஸ்ட் மை டைரக்டர், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு 25 வருட கால நண்பர். எனக்கு ஒரு நாள் சும்மா எதாச்சமாக வந்து என்கிட்ட அந்த கதையை சொன்னார் ஐபிஎல் ஸ்டோரியை பற்றி. நல்லா இருக்க ஒரு ரியல் ஸ்டோரி. இட் ஹஸ் ஹேப்பன் இன் த லைஃப். எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். ஒரு பொது வாழ்க்கையில் நடந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு இல்லை அதுலேருந்து வெளியே வந்திருப்போம். நாட்டில் நடக்கக்கூடிய சம்பந்தம். நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருந்தார். ஸோ பண்ணிருங்கன்னு சொல்லி அது அவரும் ஒரு நல்ல முயற்சி பண்ணி நல்ல ஒரு டிபேட் டைரக்டரில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தை. எப்போவுமே தமிழ் சினிமா, நம்ம ஆடியோ பீப்புள்ஸ் எல்லாமே, ஒரு ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு நல்ல படம், நல்ல கதை, ரியல் கதை வந்ததுன்னா எப்போவுமே ஆதரிப்பீங்க அதை. ஸோ அதே மாதிரி வணக்கம். ஐபிஎல் இசை வெளியீட்டு விழாக்கு வரை தந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பாக்கிரா சார் உள்ளிட்ட எனது சக தோழர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் உள்ள பணியாற்றிய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோட நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு நண்பர் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம டைரக்டர் யூனியனில் எங்களுடைய கூடவே இருந்து இந்த படமே வந்து ஒரு 1 வருஷமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வருவார். ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார். அண்ணா இப்படி ஆகிடுச்சு ஒன்றா நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸில் நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் என்ன ஆடியோ ரிலீஸ் கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க. எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்களா. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சார் எங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு டைரக்டரே வரல சார், இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் சார் அப்படின்னு. ஆனால் இந்த மேடையில் 2 பேரும் நண்பர்களாக இருந்து, அதுவும் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து அது என்ன கிஃப்டாக இருந்தாலும் அப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார். ஸோ நரேன் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ட் வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம்னு. அதை விட அதிகமான கான்ஃபிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்குது. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து இப்போ பத்திரிகாரங்க நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யூனிட்டில் இருக்கிற யாருமே அதுக்கு வரமாட்டாங்க. ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க, டெக்கரேஷன் வரமாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கும் சின்மயமாகவும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாமல் இந்த இது பிரபல்யம் ஆகும்போது, மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமாக
நாங்கள் வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் இதில் வந்து அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினே வராத காலகட்டத்தில் எல்லாருமே கலந்துட்டது வந்து ஒரு குடும்பமாக இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணன் கேட்ட அந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துடுச்சா அவனுக்குன்னு, எல்லாம் வந்துடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில் யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாமல் வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சுருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே நான் என்ன பண்ணணும், என்ன டெவலப் பண்ணணும், என்ன கற்றுக்கணும்னு, ஒன்றுமே கற்றுக்காத இப்படியே இரு, இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். இப்போ இயல்பாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க. நீங்கள் வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அதுபோல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் சொத்தில் உங்கள் இதுலேயும் எதுவுமே ஷேர் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காணாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மற்றபடி இந்த படத்தில் கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இதில் நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டராக பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோட வந்து அதில் பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது. எவ்வளோ சாங் பார்க்கும்போது இந்த செட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது சாதாரண மனிதர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் உங்கள் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லோரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டியே இது மிகப்பெரிய பாராட்டு நினைக்கிறேன். இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த மேடையில் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். அதாவது என்னென்னா, நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நம்மளை யாரும் மிஸ் ஆகாமல் போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுங்களேன். சைக்கிளில் வந்து என்னாகும், அந்த உங்களுக்கு தெரியும் அரைப்படல் தான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அடிப்போம். அடிக்கும்போது என்னாகும், அந்த செயின் வந்து ஒரு பல் வந்து ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல் ராங்கில் போனோடனே எல்லா பல் சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸில் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை வந்து சரி பண்ணோமா செயின் வந்து சுத்தமாக சுழலாகும். அந்த 24 சக்கரத்துலையும் அடிபடாமல் பல் அடிபடாமல் வண்டி அழகாக ஓடிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலேயும் வந்து முரண்பாடோ கான்ஃப்ளிக்டோ இல்லாமல், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்பத்தால் அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து, கலைஞர்கள் வந்து மக்களோட சொத்து. அந்த குரலை கேட்கும்போது, கண்ணு மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காமல் இருக்குது. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்கிற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பேரே நல்ல பேர் வச்சுருக்காங்க, குஷிதா. நீ நிச்சயமாக எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கும்போது தெரியுது. Wish you all the best. All the best. Thank you. Hi Andy. Hello. Firstly, I want to thank media. నాకు తమిళ్ రాదు, but I'm still learning. మా ఫిలిం 28th నవంబర్ థియేటర్లో రిలీజ్ అవుతుంది. ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి, ఫిలిం చూడండి. ఐ హోప్ యు ఆల్ లైక్ దట్. థ్యాంక్ యూ. வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அக்கா, கூமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, சரி விடுங்க. ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா
ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது என்னோடய முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர், ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக். எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னோடய கூச்சம் எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ நான் அவ்வளோ சொன்னேன், அண்ணா ஏன்னா கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் தரீங்க. நான் எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம். ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக. ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம், ஆனால் ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூச்சம், ஆடவும் தெரியாது. ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு கூச்சம் அப்புறம் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி, ஏய் நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி போய், அண்ணே ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோன்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் பக்கம்லாம் வந்து பார்த்து எங்கள் கூட இருந்தாங்க. அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணுறேன். அவங்களே ஓகே பண்ணிட்டாங்கப்பா அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆல்ரெடி டேக்கெல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் வந்து குஷிதா, லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான், ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார், ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு. பாலு சாருக்கு அண்டு எங்களோட கோ டைரக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பண்ணால் ரொம்ப 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 நன்றி. கோ டைரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன. கருணாநிதி பேர் இப்போ தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் பேர் போடுறாரு. ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன், அப்புறம் வந்து கருணாகரன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி. ஏன்னா கான்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர், நம்ம ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதின்னு சொல்லி வச்சுருந்தார். எனக்கு அந்த கர்ணன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அபிராமி மேம், ஐயோ என்ன க்யூட்டுங்க, அவங்க ரொம்ப க்யூட்டுங்க. அண்ட் வந்து போஸ் வெங்கட் சாரை மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்ததுனால டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல, ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது. அன்றைக்கி சாருக்கு டேட் கிடையாது. நாங்கள் வந்து அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு, பசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்குமா, அது சொல்கிறக்கே பெரிய மனசு வரணும்ல. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட், ஐயோ ரொம்ப க்யூட். அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார், எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே, உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்போ எனக்கு ஒரு 11 வயசு. நான் ஒரு 7th 6th படிச்சுட்ருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் வந்து SRSI ஸ்கூல், எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம். ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்தேன்.
ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக எடுக்க முடியாது அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல. பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல் என்னோட ரிலேட்டிவ் ஓகேண்ணே. பட் இப்படி நம்மளை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க. ஒரு நாளைக்கே வந்து பண்ணால் 200, 300, 500 பேரை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது. சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பார், என்ன தாண்டா பண்ணி நீ டேரக்டர் ப்ரொடியூசர் சார் மைக்கை வச்சுருக்கேன்னு. ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணணும், ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்வளோ அன்பு. ஏன் இவ்வளோ அன்பு? ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன். டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். நம்மளை நம்பி வந்து நம்மளை நம்பின்னு சொல்லக்கூடாது, டேரக்டர் சார் நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் தான் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார் என்னங்க நடிப்பு, அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா இதுதானங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா, அந்த மாதிரி வந்து பண்ண நிறைய ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் இருந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேளை எதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னு பார்த்தா அதுதான் டைலாக். எவ்வளோ இயல்பாக பேசினார் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஆர்வி சார் உங்களோடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களை பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின் we've been friends, ரொம்ப நாளாக we've been friends. லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார் உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறைய பேசி சண்டை போட்டு சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங் உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க.
லவ் யூ டார்லிங். தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம். கிஷோர், சாரி உங்களை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தன்னடக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு வேற இருக்காங்க. கிஷோர், ஆல்வேஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பேன். படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன். எவ்வளோ கிராஃப்ட், எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமை அவர். லவ்லி டியர் ஃப்ரெண்ட். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகேன். தேங்க்யூ. ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார். ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம். இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள், மக்களோட வாய்ஸாக நிற்கிற, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ. ஒரு பெரிய நன்றி சொல்லணும், அதை மறந்துட்டேன். பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நடித்தது, அவங்க கூட பேசினது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இல்லை, நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன். ஒருத்தருக்குமே சொல்ல. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க. அவங்க டைம் ஆகி போச்சுங்கும் போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்க அவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நிப்பிளுக்கு நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பேடமேட்டு பக்கத்தில், அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கு புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்போ நான் நல்லா ஆடுவேன். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே, இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே, நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தால் அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போது இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லு. எனக்கு அந்த ஆள் யாரையா அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்தோம், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல.
அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு பொண்ணை ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்தோன்னே அவரை சிங்கிள் காய் போடுற ஆள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல அப்படின்னு ஒன்றுமே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்துடனே அவருக்கு லேசாக அப்படியே இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமல் டிஃபென்ஸ் போட்டே நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா, அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி, ஏதோ அவங்க எல்லாருமே தான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி, ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒன்று பண்ண பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது. அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்றைக்கி கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காண்ட்ருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சேன்னா இருப்போது, ஒரு நாள் தோத்தாதனால என்ன ப்ரெஸ்டீஜாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். அப்படியே ஆடி அப்படியே 2 பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயிச்சார். உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சு விசில் அவங்க